சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னங்க இது? பெட்டி நிறைய கத்தையா பணத்தை வச்சு அவ அண்ணன் கிட்ட கொடுத்துருக்கா. ஏங்க இவளை இப்படியே விடக்கூடாது. அப்படி விட்டா ஒரு நாளைக்கு நம்ம மொத்த சொத்தையும் கொண்டு போயிடுவா. இது என்ன ஜுவல் பாக்ஸ் இங்க இருக்கு? யார் இது? இது அத்தை புதுசா வாங்கின வைர நெக்லஸ் ஆச்சே. இது எப்படி இங்க வந்துச்சு? இதையும் அவன் அண்ணன் கிட்ட கொடுத்து விட வச்சிருக்கா போல. இல்ல சரண்யா, அப்படி இருக்காது. அம்மா தான் நகையை பார்த்திருப்பாங்க. அவங்க இங்கேயே மறந்து போய் வச்சிருப்பாங்க. அது சரி. இப்படி பணத்தையும் நகையும் மதிக்காம இருக்கிறனாலதான் அந்த திவ்யா எல்லாத்தையும் ஈஸியா அபகரிக்க பாக்குறா. ஏன் சரண்யா, நீ சொன்ன மாதிரி இந்த நெக்லஸ திவ்யா அவங்க அண்ணன் கிட்ட கொடுத்து விட்டு அந்த விஷயம் எங்க அம்மாக்கு தெரிஞ்சா எப்படி இருக்கும்? உங்க அம்மாவும் திவ்யா மேல கொலைவெறியில தான் இருக்காங்க. ஆனா கௌதம மீறி அவங்களால எதுவும் செய்ய முடியாது. ஆனா எப்ப சான்ஸ் கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னா அந்த சான்ஸை இப்பவே உருவாக்குவோம். அந்த நெக்லஸ் இந்த பெட்டிக்குள்ள வச்சுட்டு லாக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வேடிக்கைய பாரு. இத வச்சு அந்த திவ்யாவை வீட்டை விட்டு துரத்திடலாம். ஏங்க செம்ம ஐடியாங்க. இந்த மாதிரி யோசனை எல்லாம் உங்களுக்கு தான் வரும். ஆனா இந்த புத்திசாலித்தனத்தை பிசினஸ்ல காமிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க தம்பியை விட ஓஹோன்னு வந்திருப்பீங்க. பாத்தியா, நல்ல ஐடியா சொன்னா என்னையே குத்தி காட்டுறியே. சரி விடுங்க, யாராச்சும் பாக்குறதுக்குள்ள இந்த நெக்லஸ் உள்ள வச்சு லாக் பண்ணுங்க. செக்யூரிட்டி, பெட்டியை ஓபன் பண்ணுப்பா. யோ, நீ போயா பாருங்க. பாத்தீங்களா அத்தை? நம்ம சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இவன் தான் உங்க நகை எடுத்து பெட்டிக்குள்ள வச்சிருக்கான். திவ்யா, இல்ல திவ்யா. திவ்யா, என்ன இது? இதுக்கு என்ன அர்த்தம்? உன் அண்ணன் கடனாளிதான், திருட இல்லைன்னு சொன்னியே. இப்ப உன் அண்ணன் பெட்டியில இருந்து இந்த நெக்லஸ் எடுத்திருக்கோம். இப்ப உன் அண்ணனுக்கு என்ன பேரு? சொல்றீங்க, எனக்கு எப்படி வந்ததுன்னே தெரியல. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்க நகையை இருப்ப? நல்லா அடி. என்ன பண்றீங்க? அவர் அடிக்காதீங்க. அண்ணே, அவர் ஒண்ணும் பண்ணாதீங்க. அண்ணே, ஐயோ, அவர் விடுங்க. அவர் விடுங்க. நிறுத்துங்க. சத்தியமான எடுக்கல சார். என்ன நம்புங்க சார்.